புதுமுக அமைச்சர்களாக இங்கு சிராக் பாஸ்வான் மற்றும் ராம்மோகன் நாயுடு மற்றும் ஸ்ரீபத் நாயக், சுரேஷ் கோபி ஆகிய 4 பேர் புதுமுக அமைச்சர்களாக மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள். கேரளாவின் சுரேஷ் கோபி கலாச்சாரத்துறை இணையமைச்சர், ஆந்திராவின் ராம்மோகன் நாயுடு விமான போக்குவரத்து துறை அமைச்சர், பீகார் மாநிலத்தில் லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக் பாஸ்வான் இளைஞர் நலத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். ஸ்ரீபத் நாயக் எரிசக்தித்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கல்வித்துறை அமைச்சராக தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜே.பி. நட்டா சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பூபேந்திர யாதவுக்கு சுற்றுச்சூழல் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மன்சுக் மாண்டவியாவுக்கு தொழிலாளர் நலத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பியூஷ் கோயல் வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். கஜேந்திர சிங் ஷெகாவத் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிரண் ரிஜிஜு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடியின் முதல் ஆட்சி காலத்தில் சி.ஆர். பாட்டீலுக்கு நீர்வளத்துறை சி.ஆர். பாட்டீலுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. புதிய அமைச்சர்களின் பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி சி.ஆர். பாட்டீல் நீர்வளத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மனோகர்லால் கட்டார் மின்சாரத்துறை மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்துறை மற்றும் நிதித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பாதுகாப்புத்துறை ஆகியவை அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன் மற்றும் நிதின் கட்கரி ஆகியோருக்கு மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. புதிதாக அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டுள்ள ஜே.பி. நட்டாவிற்கு பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவிற்கு சுகாதாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சராக ஜிதன் ராம் மாஞ்சி, பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஜிதன் ராம் மாஞ்சி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா கட்சியின் தலைவர் ஜிதன் ராம் மாஞ்சிக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது.